Right. அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், அதாவது இந்த சூரிய ஒளி மூலம் மின்சாரத்தை தயாரிக்கிறது பற்றிய சர்வதேச அளவுல ஒரு கூட்டணிய இந்தியா உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அது அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் சொல்றாங்க. அதாவது பிக் கேட் அப்படின்னு சொன்னா பெரிய பூனை, அதாவது பூனை இனத்தை சேர்ந்த விலங்குகள். அதாவது இவங்க இந்த பிக் கேட் அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா புலி, சிங்கம், சிறுத்தை, வேங்கை, இப்படி பூமா, ஜாக்வார், பல்வேறு வகையான அந்த இதெல்லாம் பூனை இனங்கள்ல சேர்ந்ததுதான். இந்த பெரிய பூனைகளை பாதுகாப்பதற்காக ஒரு சர்வதேச அளவுல ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு இந்தியா முயற்சி பண்ணிருக்கு. இந்த கூட்டணியை உருவாக்குவது தொடர்பா ஒன்றிய அமைச்சரவை கூடி அதற்கான ஒப்புதல் அளிச்சிருக்கு. இப்படி கூட்டணியை உருவாக்குறதுக்கான ஒரு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. பிப்ரவரி 29 அந்த ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு சொன்னா செலவு இல்லையா? சோ இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கான 150 கோடி ரூபாயை இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 16 நாடுகளோடு உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில இப்ப அந்த முயற்சியை தொடங்குறாங்க. அதாவது ஒரு உலகத்துல ஒரு 96 நாடுகள் இந்த பெரிய பூனை இனத்தை பாதுகாப்பதுல கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு 16 நாடுகளோடு முதல் கட்டமாக உடன்பாடு போடுவது அப்படிங்கிறது. அதுலயும் குறிப்பா இப்ப இந்த கம்போடியா நாட்டோடு அதுதான் முதல் உடன்பாடா இருக்க முடியும். ஒரு 3 விலங்குகளை இங்கிருந்து முதல்ல அங்க அனுப்புறதுக்கான ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அங்க என்னன்னா, புலிகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போற நிலைமையில அங்க இருக்கு கம்போடியால. அப்ப அதைத்தான் இவங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறதுல கம்போடியாவும் அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கனால கம்போடியாவோட முதல் கட்டமாக இந்தியாவுடைய உடன்பாடு இருக்க போது இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது சர்வதேச அளவுல புலிகள் பாதுகாப்புல, ஏன்னா புலிகளை பற்றி சொல்லும் போது நம்முடைய உணவு சங்கிலியில முக்கியமான ஒரு விலங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மனித வாழ்வை பாதுகாப்பதும் புலிகள் வாழ்வை பாதுகாப்பதும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதான்னு அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில தான் இந்த கூட்டணி உருவாக போகுதுன்னு சொல்றாங்க.